இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இந்த இன்டெக்ரலை வந்து எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இன்டெக்ரலை நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், let us solve this. ஸோ இந்த இன்டெக்ரலில் நான் வந்து ஐன்னு எழுதிக்கிறேன். இந்த கொடுத்த இன்டெக்ரலில் வந்து ஐன்னு எழுதிக்கிறேன். I is equal to 0 to 1 இன்டெக்ரல் வேல்யூ, அப்புறம் எக்ஸு 1 மைனஸ் எக்ஸு இன்ட்டு பேசிக்காக பவர் 10 இருக்குது இன்ட்டு டிஎக்ஸ். இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை இன்டெக்ரல் எழுதிக்கிட்டேன். சரியா? அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த டேர்முக்கு எக்ஸுங்கிற எக்ஸ் டேர்முக்கும் இந்த 1 மைனஸ் எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு 1ஆல் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக இங்கேயும் எக்ஸ்கிட்டையும் 1 மைனஸ் எக்ஸ் கிட்ட இந்த ரெண்டு இடத்துலையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1 மைனஸ் எக்ஸ் அண்ட் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த I is equal to 0 to 1. சரியா? அடுத்தது இந்த இடத்துல 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். சரியா? ஸோ இல்லைனா இன்னும் பெட்டராக எழுதுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 1 மைனஸ் எக்ஸ் பவர் இல்லை 10ன்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். சரியா? இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனில் இப்போது சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனை 0 to 1. ஓகே, 1 மைனஸ் எக்ஸ். அடுத்தது ஸோ இந்த ஈக்குவேஷனில் இது என்னது, 1 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 10 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்டெக்ரல் 0 to 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் இது கேன்சல் ஆகிரும். சரியா? ஸோ இது கேன்சல் ஆகிரும். இந்த ஒன்றும் கேன்சல் ஆகிரும். பேசிக்காக 1 மைனஸ் 1ன்றது கேன்சல் ஆகிடுது. எக்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸ் பவர் அப்போது 10ன்னு நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் டிஎக்ஸுங்கிற டிஃப்ரென்ஷியல் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்ம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணுறது ஈஸி இப்போது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், 0 to 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னாகும், எக்ஸ் பவர் 10 மைனஸ் எக்ஸ் பவர் 11 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும் நம்மளுக்கு. சரியா? எக்ஸ் பவர் டிஎக்ஸ்னு வரும். ஸோ இது இன்டெக்ரல் பண்ணுறது ஈஸி. ஸோ அப்போ இன்டெக்ரல் பண்ணிவிட்டு லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா எக்ஸ் பவர் 11 டிவைடட் பை 11 மைனஸ் எக்ஸ் பவர் 12 பவர் 0 to 1ன்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண தான் வேல்யூஸ் கிடைக்கும். ஏன்னா லோயர் லிமிட் 0 போட்டுனா டேர்ம் 0 ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ 1 பவர் 11 இல்லையா, 1 by 11 மைனஸ் 1 by 12 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 132 பேசிக்காக 11 இன்ட்டு 12 அண்டு 12 மைனஸ் 11 வரும். ஓகேவா? ஸோ அப்போது 11 இன்ட்டு 12 வந்து 132 இல்லையா, 132. ஸோ அப்போது 132 மேலே வந்து 1ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இன்டெக்ரல் வேல்யூஸ். ஓகேவா? கொடுத்துக்கிற இன்டெக்ரலோட வேல்யூ வந்து 1/132ங்கிறது தான் ஆன்சர். சரியா?